ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு 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 ஸ்திரீ, ஒரு தேவ மனுஷி, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் ஜெபம் என்பதற்கு அடிப்படையாக ஒருவரை நாம் அடையாளப்படுத்துவோம் என்றால், ஆமென், ஜெபத்திற்கு பெண்களில் நாம் அடிப்படையாக அடையாளப்படுத்துவது அன்னாளைத்தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஆண்களில் தானியேலை அடையாளப்படுத்துவோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருந்தாலும் இவர்களுடைய ஜெபம் என்பது சாதாரணமான ஜெபங்கள் அல்ல. இங்கே ஒரு ஸ்திரீ அவங்க வாழ்க்கையில் ஒரு அழகான திரும்பி வருதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், 9வது நாளில் ஜெபிக்க வந்திருக்கோம். இந்த நாளில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க போறீங்க. கர்த்தர் இதற்கு ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ணும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன? ஒரு திரும்பி வருதல். இன்னைக்கு வந்து விண்ணப்பம், இனி ஒரு பெற்றுக்கொள்ளுதலின் நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் பகல் வேளை சொல்லுகிறேன், இதற்கு முன் வந்த விண்ணப்பித்த சில காரியங்களுக்கு இன்றைக்கு பதில், இன்றைக்கு ஜெபித்த சில காரியங்களுக்கு இனிமேலும் பதில். ஆமா, இது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை. இந்த 27வது வசனம் அன்னாள் சொன்ன வார்த்தை அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த இடத்துல நீங்க சொல்றாப்புல இந்த வசனத்தை படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கடைசி பகுதியை மட்டும் பாடிங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமே. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு தருணம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருவதாக. நீங்க சொல்லணும், நான் ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்டிருந்தனோ அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தந்தார் அப்படின்னு நீங்க சொல்லுகிற ஒரு நாள் உங்க லைஃப்ல கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவன். இன்னைக்கு நீங்க பலவிதமான கண்ணீர், வேதனை, பிரச்சனை, பாடுகள், மனதில் ஏற்பட்டு இருக்கிற துக்கம், அப்படி நடுவில் நீங்க வந்திருக்கலாம். இந்த 27ஆம் வசனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையாய் மாற்ற, உங்க அனுபவமா மாற்ற, உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாற்ற நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நான் 30 வருடத்தை தாண்டி ஊழியம் செய்கிறேன். இந்த 30 வருடம் என் ஊழியத்தில் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருவாரா என்று கேட்டால் அது 100% உண்மை. ஆமா, 100% உண்மை. அதனால இந்த 27ஆம் வசனம் இந்த 9வது நாளில் உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆவதாக. இன்னைக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை முழுவதிலும் இதை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நீங்க தெய்வ சமூகத்திற்கு வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தையை சொல்லணும். எவ்ரி டே நீங்க ஆலயத்திற்கு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வரும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எப்படி? என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
எவ்ரி சர்வீஸில் உங்கள் பதில் இப்படித்தான் இருக்கணும். பாஸ்டரையா, நான் போன வாரம் ஜோம் பண்ணிட்டு போனேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணிட்டு போனேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இனி இது எவ்ரிடே உங்கள் வாயின் வார்த்தையாக இருக்கணும். சரியா? அந்த வசனத்தின் மேலே கை வச்சு நீங்கள் ஒரு 20 செகண்ட், ஒரு 20 வினாடிகள் ஆமாம் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. இதை அப்படியே என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்திற்கு வரும் பொழுது நான் சொல்லணும், பாஸ்டரையா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்லி. ஆமாம், எவ்ரி விசிட், நான் ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஜெபங்களுக்கு வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை தெய்வ சமூகத்திற்கு வரும் பொழுதும் நான் சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. இது என் வாயின் வார்த்தையாகவே நான் எடுத்துக்கிறேன், என் வாயின் வார்த்தையாகவே நான் எடுத்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை இப்போ ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண வந்திருக்கேன்ப்பா, இந்த வசனத்தை அந்த காரியத்தில் எனக்கு அற்புதமாக மாற்றி கொடுத்துருங்க ஆண்டவரே. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 9வது நாளில் எந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று, ஒரு விடுதலை வேண்டும் என்று, ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இந்த 27ஆம் வசனத்தை அப்படியே அப்ளை பண்ணுங்க ஆண்டவரே. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. இன்னைக்கு இவங்க என்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் இந்த 9வது நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதில் இந்த வசனம் வரணும், இந்த அற்புதம் நடக்கட்டும், இந்த அற்புதம் நடக்கட்டும். என் விண்ணப்பத்தின்படி, என் விண்ணப்பத்தின்படி, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும்ப்பா, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கடனுக்காக அழுகிறவர்கள் உண்டு, கைவிடப்பட்டு அழுகிறவர்கள் உண்டு, கண்ணீரோடு நின்று கொண்டு அழுகிறவர்கள் உண்டு. போகும் வழி தெரியாம நிக்கிறனே, எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் இவங்க வாழ்க்கையின் தோத்திர சூத்திரமா ஃபார்முலாவா மாறட்டும் ஆண்டவரே. இவங்க லைஃபினுடைய ஃபார்முலாவா மாறட்டும். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார் என்று ஆணித்தரமாய் சொல்லுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், இப்போ கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தின்படி. ஒரு முறை கூட சொல்லுங்க, மார்தட்டி சொல்லுங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஆமாம், முகத்தை பார்த்து சொன்னீங்களா? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக, கிருபையாயிருப்பாராக. ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுதும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதம் என்ன நடந்திருக்கும்டா. எவ்ரி சர்வீஸ் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதும் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த ஊழியத்தை நான் வாழ்த்துறேன், இந்த ஊழியரை நான் வாழ்த்துறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. சரி, இந்த அம்மா ஜெபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். இவங்க வாழ்க்கையில் எப்பொழுது, இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து பேசவில்லை, அன்னாளுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன்.
ஆனால் முதல்ல ப்ரேயருங்கிறது வரும். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுது இந்த அம்மா ஜெபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், இதை நம்ம படிக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம ஜெபம் என்பது இயல்பு தான். ஆனால் இவங்க எப்பொழுது ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள்? நீங்கள் எந்த டைமில் ஜெபம் என்கிற ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்தாகணும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து. நீங்கள் எப்போ உங்கள் ஜெப நேரம் என்ன, உங்கள் ஜெப நேரம் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, காலையில் 3லேருந்து 4 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 4லேருந்து 5 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 5லேருந்து 6 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எல்லாரையும் அனுப்பிட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். அதில் மேலே சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன பாஸ்டர், எது ஜெபம்னா? சிலர் அப்படியும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஜெப நேரம் எப்போன்னு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது வசனத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்ல எடுங்க, அப்புறம் படிக்கலாம். பேப்பர் சத்தம் நிற்கட்டும், எல்லாரும் எடுக்கணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. உனக்கு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ மறந்துடவே கூடாது. வாழ்க்கைக்கு ஃபார்மலாக இது. சரி, 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். கடைசி வார்த்தையை சொல்லுங்க, கடைசி வேர்டை மட்டும் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கு உங்க புருஷன் வந்தாரா? இல்லை. எப்போ உங்க வாயில இல்லை என்ற சொல் வருகிறதோ அதுதான் உங்க ஜெப நேரம். புரியல? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுதான். வீட்டில் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க? முன்னால மாதிரி படிக்கவில்லை. இல்லை என்ற சொல், இல்லை என்ற சொல் எப்போ உங்க வாயில வருதோ அதுதான் உங்க ஜெப நேரம். அதை மறந்துடாதீங்க. ஏனென்றால் இல்லை என்ற சொல்லை மாற்றுவதற்கு கண்ணீரின் ஜெபத்தினால் மட்டும்தான் முடியும். சமாதானமா இருக்கீங்களா? சமாதானமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு 1000 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர்னா இல்லை என்ற சொல். உங்கள் லைஃப்பில் எப்பொழுது உங்கள் சுகமாக இருக்கீங்களா? சுகம் இல்லை, சுகம் இல்லை. உங்களுக்கு வீடு இருக்குதா? சொந்த வீடு இல்லை, இல்லை. தொழில் எப்படி இருக்கிறது? தொழிலும் இல்லை. வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இல்லை. இந்த சொல் எங்கே? லோன் கட்டுறதுக்கு பணம் இருக்கிறதா? அதுவும் இல்லை. அப்போ இல்லை என்ற சொல் எப்பொழுது உங்கள் வாழ்வில், உங்கள் வீட்டில், உங்கள் வாயில் நடமாடுகிறதோ உடனே ஜெபம் பண்ணணும். அது பஸ்ஸில் இருந்தாலும் சரி, பைக்கில் ட்ராவலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை என்ற சொல், இல்லை என்ற சொல் எப்போ நீங்கள் வாயில் உங்கள் வீட்டில் நடமாடுகிறதோ உடனே ஏசப்பா எனக்கு உதவி செய்திருங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்திருங்க. என் வீட்டில் என்ன வேர்டு வருது? இல்லை என்ற வார்த்தை வருது. என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. என் புருஷனுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. எங்கள் அம்மா அப்பாவினுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. இப்போ தான் ஜெபம் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இது காலையிலையும் வரலாம், 10 மணிக்கும் வரலாம், மத்தியானமும் வரலாம், சாயந்தரமும் வரலாம், ராத்திரியும் வரலாம். ஆமே ஆமே. எப்போ இந்த இல்லை என்ற சொல்லை உங்கள் மனம், உங்களுடைய வாய், உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்க்குறீங்களோ உடனே நீங்கள் என்ன செய்திடணும்? ஜபிக்கணும். இப்போ மறுபடியும் 27ஆம் வசனத்தை சொல்லுங்க. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ப்ரேயர் டைம் ஒன்னாச்சா?
மறக்க மாட்டீங்களே. மறுபடியும் வாங்க, மறுபடியும் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 5ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தரோ, ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தடை என்கிற ஒன்று, அடைப்புன்னா என்ன? தடை தானே. நீங்க நினைக்கிற காரியத்தில் எப்பொழுது ஒரு தடையை உணர்கிறீர்களோ அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இவளுக்கு வேணும், ஆனா கிடைக்கல. இவ விரும்புறா, கிடைக்கல. அவ ஆசைப்படுறா, கிடைக்கல. ஒரு அடைப்பு, ஒரு தடை வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்க எப்ப ஜெபிக்கணும்? நீங்க நல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு தடையை பார்க்குறீங்க. உடனே ஆண்டவரே, நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு தடை எனக்கு தெரியுது. இந்த தடையை நீங்கள் உணரும் பொழுது ஜெபிக்க தவறிவிடக்கூடாது. ஆமென். எப்பொழுது உங்க லைஃப்ல தடை என்கிற எல்லா நேரமும் தடை இருக்காது. சில நேரத்தில் நல்லா போயிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு பிரேக், ஒரு தடை குறுக்கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உடனே என்ன செய்யணும்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் பைக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா பைக்கை ஓரம் கட்டிடணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தடையை நீங்கள் உணர்றீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல ஒரு பிளாக் தெரியுது, எனக்கு ஒரு தடை தெரியுது. இந்த இடத்துல இது வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்துல இந்த முட்டுக்கட்டை வர வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அந்த இடத்துல நின்றுட்டு, நான் என்னுடைய பழக்கம் சொல்கிறேன், காரை ஓரம் கட்டிடுவேன், உடனே பைக்கை ஓரம் கட்டிடுவேன், தெய்வ சமூகத்தில் நிற்பேன். ஆண்டவரே, இந்த யாத்திரையில் எனக்கு ஒரு தடை தருகிறது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணிடுவேன். ஏனென்றால் தடைகளை தகர்க்க அவரால் மட்டும்தான் முடியும். முதல்ல இல்லாய்மையை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். 2, தடைகளை மாற்ற அவரால் மட்டும் முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன வேர்டு சொல்லுவீங்க? அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த அடைப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன வேர்டு சொல்ல போறோம்? தடை என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் பொறாமை தடையாக இருக்கும், சில நேரங்களில் பிசாசு தடையாக இருக்கலாம், சில நேரங்களில் நாமே தடையாக இருக்கலாம், சில நேரங்களில் கர்த்தரே தடைவாக இருக்கலாம். அதனால தடைகளை பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவ சமூகத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரே டைம் என்னது? இல்லை. நான் கடைசியில் நான் சொன்னது பூரா திருப்பி கேட்பேன். மண்டே ஆட்டே சரி. ஒன்றென்னது? இல்லை. 2வது தடை. சரி. 3வதாக நீங்க எப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்க. அடைத்திருந்தபடியினால் சக்களத்தை எப்படி அவள், ஒரு முறை கூட சொல்லுங்க, துக்கப்படும்படியாக. தொடர்ந்து படிங்க. சமயத்தில் போதும். அல்லேலூயா. இந்த 6வது வசனத்துல நம்ம அடிக்கடி படுற ஒன்று இருக்கே, துக்கம். நம்ம ஆட்களுக்கு அது டெய்லி வந்து போகும். சில ஆட்கள் எல்லாம் ஏன் துக்கப்படுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எப்போ பாரு புர்ரு உட்கார்ந்துருப்பான். ஆனா எப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் துக்கப்படுமோ அப்ப எல்லாம் உங்க ஜெப நேரம். எப்படி உங்க ஜெப நேரம் என்ன? அப்போ சொல்ல பவுல் சொன்னது சரிதான், இடைவிடாமல் ஜெபிங்க.
இடைவிடாமல். ஆமா, இந்த 3 இல்லாத மனிதன் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. முதல்ல என்ன? இல்லை. அடுத்து தடை. 3வது, சில ஆட்கள் துக்கப்படுகிறதையே எனக்கு துக்கம் வரலன்னே துக்கப்படுவான். நம்ம ஆட்கள் தேடி பிடிச்சு துக்கப்படுறதுல அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க. அப்போ இல்லை என்ற சொல் வரும் பொழுது என் ஜெப நேரம், தடை என்கிற வார்த்தை வரும் பொழுது என் ஜெப நேரம், துக்கம் என்கிற ஒன்று எப்பொழுது என் இருதயத்தை ஆளுகை செய்யுமோ இனி நான் ஜெபிக்காமல் தொடரக்கூடாது. எப்போ என் மனதை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் நான் கேட்டுட்டேன், என் இருதயத்தை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா 1 நிமிடம் கூட அந்த துக்கத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, அந்த துக்கத்தோடு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இப்போ துக்கம் உங்களை தான் பாதிச்சிருக்கு. இதோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுனா அது உங்கள் புருஷனை பாதிக்கும், உங்கள் மனைவியை பாதிக்கும். இந்த துக்கத்தோடு மாமியாருக்கு சோறு கொண்டு போவேன், அந்த வார்த்தை அவங்கள பாதிக்கும். அப்படியே நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்க, வந்துக்கிட்டு எல்லாரும் கைத்தட்டுவாங்க, நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, நீங்கள் பாட்டு பாட மாட்டீங்க. இது பாஸ்டர் பார்த்துட்டு கடுப்பாகிடுவார், அது அவரை பாதிக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? உங்கள் துக்கத்தை, உங்கள் துக்கம் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு ஜெபம் பண்ணிடணும். இந்த துக்கத்தின் அதிர்வை ஆண்டவரிடத்தில் சொல்லிடணும். அங்கே இருந்து தான் ரியாக்ட் ஆகாது. நீங்கள் வேற யாருக்கிட்ட இதை காட்டினாலும் ரியாக்ட் ஆகும். புருஷன்ட்ட காட்டினா ரியாக்ட் ஆகும், பிள்ளைகிட்ட காட்டினா கையில் இருக்கிறத டமால்னு உடைச்சிருவான், அது ரியாக்ட் ஆகும். அதனால என்ன, நிறைய நம்முடைய துக்கம் டிராவல் ஆகிறதுனால தான் அடுத்தவங்களை பாதிக்குது. நம்முடைய துக்கம் டிராவல் ஆகுது. அம்மாட்ட இருக்கிற துக்கம் பிள்ளைகிட்ட டிராவல் ஆகுது. இப்போ அம்மாவின் டென்ஷன், பிள்ளையின் டென்ஷன், பிள்ளைகிட்ட இருக்கிற துக்கம் அண்ணன்ட்ட டிராவல் ஆகுது. இப்போ 3வது டென்ஷன். இப்போ ஒரு ஆளிடத்தில் இருந்த துக்கம் டிராவல் ஆகி ஆகி எல்லா பயலுளையும் முட்டா பயலுளே ஆகுது. இப்போ வீடே என்ன சொல்லுது? வீட்டில் சோறு இருக்கு, திங்க நாள் இல்லை. ஏன்? ஒரு ஆளிடத்தில் ஏற்பட்ட வைப்ரேஷன் எல்லாரும் என்ன செய்திருக்கு? இதே நேரத்தில் எனக்குள் ஏற்பட்ட துக்கம், பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனை தெரியப்படுத்துங்கள். நீங்கள் நேர ஆண்டவருடைய சொல்லு போய் உங்களுடைய பிரச்சனை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மீதி அவர் பார்த்துப்பார். நம்மகிட்டேருந்து அந்த பிரச்சனை பெய்யுறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அதற்கு பின் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவ்வளோதான். நம்ம ஆண்டவர்கிட்ட ட்ராவல் பண்ணிடுறோம், அந்த பிரச்சனை அவர்கிட்ட ட்ராவல் ஆகிடுது. அப்புறம் அவர் பார்த்துப்பார். அப்படின்னா நீங்கள் யாரை மாதிரி சொல்லுவீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, அப்படி போயிடும். இல்லைன்னு வைங்க, நீங்கள் சாப்பாடு வைக்கும் பொழுதே உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நம்ம பைபிளில் நெகேமியா படிச்சிருக்கீங்களா? நெகேமியாவுக்கு வேலை என்ன? பானை பாத்திரக்காரன். இவர் எல்லா நாளும் ராஜாவுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கிறவன். எல்லா நாளும் கொண்டு சிரித்த முகத்தோட கொடுப்பாரு. கழுதை இன்னைக்கு கொண்டு துக்கமா கொடுக்கிறான். உடனே அவன் சொல்ல, ஏல ஒரு நாளும் உன் முகம் இப்படி இருந்தது இல்லையே, ஏல பேரஞ்ச மாதிரியே இருக்கியே ஏன்? அப்போ கேட்குற, அப்போ அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது, இல்லை என் மனசில் ரொம்ப துக்கமாக இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? எங்கள் பிதாக்களை அடக்கம் பண்ணின கல்லறை, அந்த கட்டடங்கள், அந்த பட்டணம் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, அதை தீக்கிரையாகப்பட்டு கிடக்கும் பொழுது நான் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதுதானடா பிரச்சனை, நமக்கு அதை சரி பண்ணிடுவோன்றான். இப்போ இதுக்கு காரணம் என்ன? துக்கம் வெளிப்படுது. துக்கம் என்ன செய்து வெளிப்படுது. நல்ல வேளை அந்த நல்ல ராஜா இல்லைன்னா ஒரு மாதிரி யாரா கூடமா இருந்தா இல்லையா? ரைட், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல துக்கம் வந்த உடனே அவர் ஜெபிக்கிறார். நீங்க 1ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். ஆண்டவர் ராஜா அவருடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். அப்ப ஏன் சொல்றேன்னா, துக்கம் டிராவல் ஆகக்கூடாது. துக்கம் டிராவல் ஆனா குடும்பத்தில் சண்டை வரும். துக்கம் டிராவல் ஆனா நீங்க செய்ய வேண்டிய எதையும் செய்ய முடியாது. மண்டே மார்க்கெட் போகணும்னு சொல்லி கிளம்பி உட்கார்ந்துருப்பீங்க. அம்மா ஃபோன் பண்ணி அம்மா வீட்டில் ஒரு சண்டைன்னு சொல்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. உடனே நீங்கள் சொல்ல, இன்னைக்கு மண்டே மார்க்கெட் போண்டான்னு நீங்கள் உட்காந்துருவீங்க. அப்போ எங்கேயோ நடந்த பிரச்சனை உங்களை செயல்படாமல் பண்ணிடும். எங்கேயோ அந்த துக்கம் உங்களை செயல்படாமல் பண்ணிடும். ஆனால் அந்த துக்கம் வந்த உடனே நீங்கள் உங்கள் ட்ராவலை முடக்கக்கூடாது. ஒரு
அரை மணி நேரம் பிந்தி போகலாமே. ஓடி உங்கள் ஜெப அறைக்கு போகணும், முழங்கால் படியிடணும். ஆண்டவரே, அம்மாவுக்கு இப்படி பிரச்சனையா, தம்பி இப்படி பண்ணானாமா, வீட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கான், ஆண்டவர் ஒரு வார்த்தை உதவி செய்யுங்க, என்னால் போய் எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவர் பார்த்துக்கிடுங்கன்னு அந்த பிரச்சனையை அவர் கையில் கொடுங்க. உங்களையும் கர்த்தர் சொல்லுவார், என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, நான் கேட்கிறவங்க சொல்லணும். 1 இல்லை என்ற சொல், 2 தடை, 3 துக்கம். ஒரு முறை கூட, இல்லை தடை துக்கம், இல்லை தடை துக்கம். மறந்துடக்கூடாது. அப்ப இனி எப்போ உங்க வீட்டில் ஜெபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்று சொல்லட்டாப்பா, நானும் என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன், இந்த 3 இல்லைன்னா ஒரு வேலும் பிரேயருக்கே வர்றதில்லை. நேரமே வர்றாங்கன்னா புரிஞ்சுக்கிடணும் இதுல ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. ரொம்ப லேட்டா வராங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கிடணும், இப்ப முன்னால மது பிரச்சனை இல்லைன்னு. இத்தனை வருஷமா உங்களை மாதிரி மண்டை பத்தியெல்லாம் சொல்லி முடிஞ்சிருச்சு. ரைட், ஆண்டவர் நல்லவர். ஆனா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில இது பிராக்டிக்கலா நான் பேசுறேன். நான் என்னைக்குமே ஜெப வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அல்ல, நம்ம வாழ்க்கையே அதான். நீங்க எப்பவுமே புரியும். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வைத்திருக்கிறவர்களும் உண்டு, வாழ்க்கையே ஜெபமாய் வைத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்க 2 kinds of people, 2 விதமான மக்கள் உண்டு. அதாவது ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வைத்திருக்கிறவர்கள் யார்? தேவைக்கு மட்டும் போய் ஜெபம் பண்ணுவாங்க, வாழ்க்கையே ஜெபமா வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாமா? சொல்றேன். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வச்சிருக்கிறவர்கள் யாருன்னா, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். இப்போ ஒரு மீட்டிங்ல, சிஸ்டர் இந்த ஆராதனைக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். உடனே நம்ம ஃபோன் பண்ணி சொல்றோம், சிஸ்டர் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ளீஸ் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையே ஜெபமா வச்சிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவர்களால் ஜெபிக்க முடியும் அல்ல, அவங்களால ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபிக்காமல் இருக்க, இவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும், ஜெபிக்காமலும் இருக்க முடியும். ஜெபிக்காமலும் இருக்க முடியும், ஜெபிக்கவும் முடியும், ஜெபிக்காமலும் இருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையை ஜெபமாக்கி கொண்ட ஒருவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அவன் என்ன திங்காம தூங்குவான், குளிக்காம தூங்குவான், ஆனா அவனால ஜெபிக்காம தூங்க முடியாது. அவன் ஜெபிக்காம இருந்துகிட மாட்டான். அதுதான் வாழ்க்கையில் ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. எப்படி 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 ஜெபத்தை எப்படி 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 பேசுங்க. ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்க முடியும், ஆனால் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஹலோ, நீங்கள் யார் என்று உங்களுக்கு, இந்த 2 யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அதாவது ஜெபிக்க முடியும் பாஸ்டர், எனக்கு ஜெபிக்க முடியும். அவர்களை விட ஆண்டவருடைய பார்வையில் பிரதானமானவர்கள் என்னால் ஜெபிக்காமல் இருக்க. ஒரு வசனத்தை எடுங்க, நான் மறுபடியும் நம்ம இங்கே தான் வருவோம். அப்போஸ்தலர் 16 எடுங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்கணும்னு இயேசப்பா விரும்புகிறார். இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற எல்லாரும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13 சொன்னதோன்னு படிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே
அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. பழக்கமா வழக்கமா? அப்போ சொன்ன பவுலின் ஜெபம் பழக்கமா வழக்கமா? அவருடைய வழக்கத்தின் அனுபவம் என்ன? அடி பெண்ட உருவி சிறையில போட்டிருக்காங்க, அடிச்சு பெண்ட உருவி சிறையில போட்டிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி உட்காந்து சிறையில உட்காந்து என்ன செய்யறாரு? நம்மளா இருந்தா என்ன செய்யறோம்? ஏசப்பா ரொம்ப அடிச்சு விட்டாங்க, ஒரு வாரம் லீவ். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமா, நான் என்ன எல்லை கல்லு பிடுங்கனாலே அடிச்சான், இயேசுவை சொன்னனால தானே அடிச்சான். இந்த அடிக்கு காரணமே யாரு தான்? நீங்க தான். ஒரு மாசம் லீவு உமக்கு. ஏரியா பக்கம் வந்துடப்பட யாரையாவது வச்சு ஜோம் பண்ணிக்கிடும். ஜபமும் பண்ண கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடி கொண்டுட்டானே இல்ல. எலும்புல தேய்வு, சதைவுல தேய்வு, நரம்பு வீங்கி இருக்கு, சதை உருண்டு இருக்கு, தலை டொம்முன்னு இருக்கு. இப்படிம்பா அவ்வளவுதான். செகண்ட்ல ஸ்கேன் எடுத்துட மாட்டாங்களத. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா இந்த மனுஷனால ஜெபிக்காம இருக்க முடிஞ்சுதா? இல்ல இல்ல. எப்படி நம்ம படிக்கிறீங்க? 23ஆம் சொன்னது படிங்க. அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு வைத்து காக்கும்படி அடிப்பண்ட உருவிட்டான்களா? அடுத்த வசனம் படிங்க. அவன் பெற்று காலெல்லாம் கட்டி வச்சிருக்கான்களா? அடுத்து என்ன நடக்குது? நடுராத்திரியிலே எப்படி 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 கையை கட்டி வச்சிருக்கான்வன், காலை கட்டி வச்சிருக்கான்வன், அடி பெண்ட உருவிட்டான்வன், கொண்டு போட்டிருக்கு. அப்படியே அங்க இருந்துட்டு என்ன செய்யறாரா? நமக்கு நடக்குமாக்கா? அப்ப சொல்லுதிய. அப்ப நல்லா கவனிக்கணும். இது வழக்கமான ஜபமா பழக்கமான ஜபமா? பழக்கமான ஜபம் என்றால் ஜபிக்காமல் இருக்க முடியும். ஆனா வழக்கமாய் ஜபிக்கிறவர்களுக்கு ஜபிக்காமல் இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜபம் பழகிய ஜபம் அல்ல, வாழ்க்கையாக்கப்பட்ட ஜபம். வாழ்க்கையில் ஜபம் அல்ல, என் வாழ்க்கையே ஜபம். அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணணும்? இல்லை என்றவர் அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்லப்படாது. மைக் எடுத்து வாயில சொருவிடுவேன். எப்படி இல்லை என்ற சொல் எப்பொழுது என் வாயில் வருகிறதோ? இப்ப நீங்க வரீங்க, நான் ஒன்றும் இல்லை, நீங்க டக்குன்னு சர்ச்சுக்கு வர்றீங்க, ப்ரேயருக்கு வர்றீங்க, பாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே வீட்டில் இருந்து இல்லை அப்படின்னு வருது. பாஸ்டர்மா எங்க எங்க அந்த அடிமை? அப்போ இல்லைன்னு சொல்றாங்க. என்ன கேட்டுட்டிய? இல்லைங்கிற சொல் காத்துல விழுந்துருச்சா? உடனே என்ன செய்யணும்? எசப்பா எங்க பாஸ்டர் போயிருக்கிற இடத்துல கத்தர் கூட இருப்பீராங்க. இதுதான் சொல்ல வந்தேன், இதுதான் சொல்ல வந்தேன். ஆமே. ஒரு கடைக்கு போறிய, அண்ணே காக்கல பருப்பு கொண்டேன், பருப்பு இல்லை தங்கச்சி, ஆண்டவரே உன் கடையை ஆசீர்வதிப்பீராங்க. அவ்வளவு. இதுதான் நான் எதிர்பார்க்கிறது தான், நான் எதிர்பார்க்கிறது தான். அப்போ உங்க லைஃப்ல இல்லை என்ற சொல் எப்பொழுதெல்லாம் உங்க காதுகளில் கேட்கிறதோ, உங்கள் வாயில் வருகிறதோ, அதெல்லாம் பிரேயர் டைம். இப்படி நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, ஆமென், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். உங்க லைஃபே ஜபமா இருக்கும், உங்க லைஃபே ஜபமா இருக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் ஜபிப்பீங்க. நான் இது ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக நான் இதை பேசுகிறேன். உங்கள் லைஃப்பில் ஜபம் இல்லாத ஒரு நிமிஷத்தை பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு ஆள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, அக்கா பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லை. டக்குன்னு ரோட்டில் வச்சு கேட்குறீங்க, அப்படியா அக்கா? இன்னும் சொன்ன உடனே நமக்கு செய்தி வருது, எப்படி ஞாபகம் வருது? இல்லைங்கிற சொல்கிற வாயிலேருந்து வருது, சொப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாதா? ரோட்லையே அந்த கண்ணில் கண்ணீர் வந்துடும். வேற தேவையில்லாத ஒன்றையும் சிந்திக்க வேண்டியது வராது. எல்லா கிறிஸ்தவனும் இப்படி ஆயிட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவையே வராது, தேவையே இல்லை. பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தேவையே இல்லை. இது இல்லாததுனால தான் நாவாரியா அவ்வளவு வேண்டாத்தனம் பண்ற சேட்டை அதிகமா கிறிஸ்தவ பயத்தான் பண்ணிட்டு இருக்கான். சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் தான் வந்த இடத்துல ஏன் சோத்துல மண்ணள்ளி போடுவானே,
நம்ம போவோம். மறுபடியும் எங்க போவோம்? 1 சாமுவேல் எப்படி 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 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. எடுக்கலையோ? எடுத்த பிறகு படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, அப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படி ஜெபிக்க கிருபை வேணுமா இல்லையா? உங்களுக்கு ஜெபிக்க கிருபை வேணுமா இல்லையா? என்ன மறந்தாலும் இந்த பிரசங்கத்தை மறந்துடக்கூடாது. என்ன, சில ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பக்கத்து வீட்டில் இருந்து அண்ணி அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவான். இந்த சொல்லியெல்லாம் வைக்கப்படாது. எப்போ வாழ்க்கையில் மன துக்கம் வருதோ உடனே ஓடி போயிடணும். நம்ம சரி, நம்ம வீடுகளில் நம்ம குட்டி குட்டியாக தான் இருக்கும் சில வீடுகளெல்லாம், சில வீடு நல்ல பெருசாக இருக்கும். எப்போவுமே உங்கள் ஜெப பாய், விரித்த பாய் மடக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஓடி போயிடுவோம்ல. உள்ள நம்ம திடீர்னு ஒரு ஆள் அக்காவை பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கியா பிள்ளைக்கு வேஸ்ட் கட்ட முடியலன்னு வழியில் பேசுகிறான். இல்லைங்கிற ஒரு வார்த்தை நம்ம காதில் விழுந்துருச்சு. யாது பிள்ளையோ, பிள்ளை கருப்போ வெள்ளையோ தெரியாது. ஆனால் ஏசப்பா அந்த சகோதரி இப்படி சொன்னால் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்திருங்க, யாராகிலும் அவளுக்கு கொடுத்து உதவி செய்ய வழி தரீங்க. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் நீங்கள் கண்டிப்பாக எவ்ரி வீக் எவ்ரி டே நீங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே, இந்த ஜெப அறைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். உங்களுக்கு தேவையில்லாமல் யோசிக்க தோணாது, தேவையில்லாமல் பேச வராது, தேவையில்லாதவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வராது. நம்ம நிறைய பிரச்சனையே பக்கத்து வீட்டுக்கு திண்ணையில் இருக்கிறதானாக்கா ஊரே நாசமாக போகிறது அதுக்கு தானே. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, இங்கேயும் அப்படி தானோ. சிரிக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கட்டும். அப்போது நம்ம அதெல்லாம் தவிர்த்துருவோம். 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஓடி தேவ சமூகத்தில் போய் உட்காந்து, அப்பா அந்த அக்கா இல்லைன்னா பார்த்துக்கிடுங்க, உதவி செய்திருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு தடையாக இருக்குது, உதவி செய்திருங்க. அந்த பிள்ளை துக்கமாக என் முன்னாடி அழுதுட்டு போனால் நான் பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே. அப்படி வந்துட்டுனா நம்மளை உண்மையில நம்ம எப்போ ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருப்போம். ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசவே வராது. நமக்கு ஒரு ஆள்கிட்ட உட்காந்து தமாசு அடிக்க வராது. நமக்கு உலகத்தை சிந்திக்க வராது. அடுத்தவங்க காரியத்தை பேசுறதுக்கு வராது, டைம் இருக்காது. அதுதான் பவுல்கிட்ட இருந்துச்சு, இடைவிடாமல் ஜெபியுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்ன இடைவிடாத ஜெபம் நீங்கள் செய்யலாம். ஆனால் இவ்வளவு நீங்கள் செய்து வரும்போது உங்களை ஊருக்காரன் உங்களுக்கு லூஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவான். அதில் மாற்றம் இருக்காது. ஏன்னா முன்னால் எல்லாத்தையும் தமாஷ் அடிப்பீங்க, பேசுவீங்க, சிரிப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. இப்போ தேவைக்கு மட்டும்தான் பேசுவீங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வராது. காரணம் என்ன? அதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சுற்றி பார்ப்போம். நமக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எவ்வளோ பேரை பார்ப்போம். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தங்க சாட்சி சொல்கிற பழக்கம் எங்கே இருக்காமா? இல்லையம்மா. யாரோ அவருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை பாஸ்டர் சொல்கிறான்னு வைங்க, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், டக்குன்னு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ நம்ம லைஃபே மாறிடும். நம்ம அப்படி ஜெப ஒரு அனுபவத்தில் வரும் பொழுது வீணான பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே வராது. இப்போ புருஷன் ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்ம இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம வார்த்தையை விட மாட்டோம். சரிப்பா நமக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை உடனே வரும். உடனே அந்த மனுஷன் பூஸ்ட் ஆகிடுவார். அப்படியாம்மா நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னு உடனே நீங்கள் போய் கண்ணீர் மல்க அழுகிறத அவர் கேட்பார். அவருக்கு கோபம் வராது. கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டு விடுவோம். அந்த நம்பிக்கையில் அவரும் வந்துடுவார். ஜெபத்தை விரும்பாத மனிதர் கூட எவ்வளோ ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். நம்ம வீடு குட்டி பரலோகமாக மாறும். இந்த 9வது நாள் உங்களை பிளஸ் பண்ணுறேன். உங்கள் வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். உங்கள் வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். ரியலி சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆனால் பைபிளில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு யாருக்கு அடிக்குது மணி? அதை ஒன்று கிளியர் பண்ணிக்கிடுங்க. அது ஒன்று அணைச்சரியலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று,
விசுவாச பகுதி. சொல்லுங்க. இப்போ ஜபம், இப்போ ஜபம் வேணும் இல்லையா? ஜபம் இருக்கு இல்லையா? இந்த ஜபத்தில் நீங்க பேசிக்கா கவனிக்க வேண்டியது ஃபெய்த். என்னது? ஃபெய்த். உங்க அற்புதத்திற்கு பின்னால ஜபம். இந்த இடத்துல அன்னாளை வெறும் ஜபத்துக்காக மட்டும் என்ன செய்யல, நான் பார்க்கல, ஜபத்துக்காக மட்டும் பார்க்கல. இந்த அம்மாவுக்கு லைஃப்ல வந்து பேசிக்கா ஃபெய்த் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எப்படி? விசுவாசம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதில் ஒரு 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லி ஃபெய்த்தை குறித்து கொஞ்சம் நேரம் உங்கள் கூட பேசிட்டு நான் போகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மணி என்ன ஆயிட்டு? நேற்றுக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சது கூட்டம்? 1:30 ஆயிட்டா? நான் எப்போ முடிக்கணும்? 1 மணிக்கு முடிக்கட்டுமா? 2 மணியா? நடக்காது, தேவ கண்ட வேலை. அல்லேலூயா. என் பிரசங்கம் உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்லை இல்லை. சரி, நான் ரொம்ப மெதுவாக தானே பேசுகிறேன். அதனால சிலருக்கு கர்த்தருக்குள் நித்திரை ஒன்றும் வரலையே. இந்த அம்மாவனுடைய பொதுவாக நம்ம அன்னாலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரேயரை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அந்த அம்மாவனுடைய ஜெபம் மட்டும் இல்லைம்மா, ஃபெய்த்ஃபுல் லேடி. அவங்க ரொம்ப விசுவாசமுள்ள ஒரு தாய், விசுவாசமுள்ள ஒரு தாய். நான் வந்து வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் எனக்கு தேவை இந்த இடத்தில் ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளும் 1 சாமுவேல் 1:27 தினம்பிரதி சொல்லணும். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் இன்னைக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை இது. இன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங்கில் மட்டும் இல்லைப்பா, எவ்ரி இந்த இங்கேயும் படி இருக்கோ, இந்த ஆளையும் வரலாம், இங்கேயும் வரலாம். எந்த படி வழியை ஏறுகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமே. இந்த வேர்டோட தான் படியில் கால் வைக்கணும். போன வாரம் இந்த வேதனையோடு நான் வந்தேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பதிலை கொண்டு வந்து நன்றி சொல்லுகிற ஒரு நிமிடமாக மாறணும். என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு விடுவதற்கு பேசிக் ப்ரேயர். ஆனால் அந்த ப்ரேயர் வந்து ஃபெய்த்ஃபுல் ப்ரேயராக இருக்கணும், உண்மையான விசுவாசமான ஒரு ஜபமாக இருக்க வேண்டியதற்கு. இந்த அன்னாளுடைய ஃபெய்த்தை கொஞ்சம் படிப்போமா? சரி, பாருங்க. மறுபடியும் அந்த பகுதியை எடுங்க. 10வது வசனத்தை ஒன்று படிக்கலாமா? நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்? 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நிற்கிறோம். சரி, அதில் 10ஆம் வசனத்தை படிங்க. அவள் போய் வெயிட் கர்த்தரை நோக்கி, ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல ஃபெய்த் இருக்கா? இந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தை இருக்கா? கர்த்தரை நோக்கி. அப்ப இந்த அம்மாவுக்கு யார் மேல விசுவாசம் இருந்திருக்கு? கர்த்தர் மேல விசுவாசம் இருந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு யார் மேல ஃபெய்த் இருந்திருக்கு? அப்போ நம்முடைய ஜபம் வேலை செய்யணும்னா முதல்ல ஜெபித்தை கேட்கிறவர்கள் மேல விசுவாசம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் இருக்கு, ஆனா ஜபத்தை கேட்கிறவர் மேல விசுவாசம் இல்லை. அப்ப முதல்ல அன்னாளுக்கு யார் மேல விசுவாசம் இருந்து? எல்லாரும் எழுதுங்க, தேவன் பேரில் விசுவாசம். எழுதுங்க, தேவன் பேரில் அல்லது கர்த்தர் பேரில். அங்க நம்ம இயேசுவை சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தேவன் பேரில் அல்லது கர்த்தர் பேரில் சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு யார் மேல விசுவாசமா இருக்கணும்? கர்த்தர் பேரில். சொல்லுங்க, கர்த்தர் பேரில். அல்லேலூயா. ஆமே. இதை நீங்க எழுதுங்க. நான் இதை கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன், புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன். தேவன் பேரில் விசுவாசம் அப்படின்னு. சரி, கதையா சொல்லவா? இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இருந்துச்சு. சரி, ஆகார் சாராய் இருக்காங்கல்ல, சாராய் இருக்காங்கல்ல. சாராய் யார்? அது
ஆபிரகாம் மனைவி. ஒரு நாள் ஆண்டவர் வீட்டுக்கு வர்றார். சாராய் கிழவி அந்த ரூமில் இருக்கு, கிழவர் இங்கே இருக்கார். கிழவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுதார், இல்ல அடுத்த வாரம் 3 முறை நான் வரும்பொழுது உன் பொஞ்சாதி கையில ஒரு குழந்தை இருக்கும் பார்த்துக்கன்னு. உடனே அவன் கிழவி அங்கே இருந்துட்டு சிரிக்க. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த கிழவர் ஒரு வார்த்தை கூட ஏத்தா பேசல. அந்த பாட்டியம்மாவால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அந்நாளுக்குள் இருந்த தேவன் பேரில் விசுவாசம் சாராயினிடத்தில் அந்த நேரம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு பீரியட் நின்று வருஷம் நிறையாச்சு. நேர சொல்லிடுது. ஸ்திரீகளின் வழிபாடுன்னு தான் இருக்கு. அது என்ன வழிபாடுன்னு சொல்லி அடுத்து வேற சாமி கோயிலுக்கு பேரப்படாது பத்தியா, அதனால தான் நேர சொல்லிடுது. ஆமாம்மா, இதெல்லாம் 30 வருட பிராக்டிஸ். ஏன் பெனானி தோத்துறோம். என் பிள்ளை 15-16 வருஷம் இருக்குமாடா என் கூட இருந்தா இருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்லுதேன்னா, இந்த வார்த்தையை சொல்ல என்ன காரணம்னா, வழிபாடு. அப்ப வேற வழிபாடு இருக்கு போல, நீ படம் கொடுத்த பேருவான் வெடி வழிபாடு நடத்துறதுக்கு. அந்த வழிபாடு இல்லை, இது வேற வழிபாடு. அப்ப கவனிக்கணும். அந்த அம்மாவுக்கு பீரியட் நின்று வருஷமாயி போச்சு. அதால நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுதார், இல்ல அடுத்த முறை நான் வரும் பொழுது உன் மனைவி ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பான். அப்ப அந்த இடத்துல தேவன் பேரில் விசுவாச தளர்வு இருக்கிறது. விசுவாச தளர்வு இருக்கு. அந்த விசுவாச தளர்வு யாருக்கு இல்லை? அன்னாளுக்கு இல்லை. அப்ப நல்லா கவனிக்கணும். நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடியும் அற்புதத்துக்கு பின்னாடியும் நம்ம ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். நான் சொல்ல நீங்க புரியுதா இல்லையா? நீங்க ஆண்டவர் கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அதான் புருஷனை பார்த்து அதான் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வேர்டு தான். அப்பா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், மக்களை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வேர்டை நீங்க ஆண்டவர் மேல உள்ள அந்த உறுதியை இன்னும் உறுதியாக்கிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஏதாவது செய்வார், கர்த்தர் ஏதாவது செய்வார், அவர் கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் தான் உங்களை தூக்கி நிறுத்துமே தவிர, அதுக்கு மேல அவர் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களுக்கு அல்ல, அவருக்கு கெட்ட பேரு. நீங்க இந்த உறுதியை சொல்ல 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 பிசாசும் கேட்டுட்டு இருக்கிறான். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆமே, ஆமா. உங்களுக்கு கெட்ட பேரோ இல்லையோ, ஆண்டவருக்கு கெட்ட பேரு. இன்னைக்கு நிறைய பேரை கொல்லாம வச்சிருக்கிறதே அதான். இவனை கொன்னா எனக்கு கெட்ட பேர், அதனால வாழ்ந்துட்டு போட்டும். ஆமா, வசனத்தின்படிதான் சொல்லுதே. சீனாய் வனாந்தரத்தில் வச்சு அத்தனை இஸ்ரவேலனையும் அவர் போட்டிருக்கணும். அத்தனை இஸ்ரவேலனையும் அவர் நினைச்சாரு கம்பர்ல கொன்னுவோம்ட்டு. மோசே கரெக்டா போய் சொல்லுதார், இப்ப நீர் அவனால கொன்னா எகிப்துல எல்லா பயிலும் சொல்லுவான், இந்த கடவுளால கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால வழியில கொன்னு போட்டார்னு சொல்லுவாங்க. அதனால நீர் என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம், பிறகு உம்மால முடியாதுன்னு சொல்லுவார். உடனே தான் அவரது யோசிக்கிறார், ஆமா என்ன எல்லாம் கலந்த தப்பா சொல்லுவானுவேன். ஆமா, இங்க இருந்து ரொம்ப ரோசம் பிடிச்சி இவனால கூட்டிட்டு போனார். பாதிக்கு மேல இவரால் கொண்டு போக முடியல. அவர்களுடைய பைபிளை படிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். இவர்கள் வழியிலே அவர் அழித்து போட்டார், கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால கொண்டு போட்டாலும் உண்மையில தப்பா சொல்லுவாங்க. ஆமா சரி இருந்துட்டு போட்டோம். அப்ப அதுக்கு பிறகு இருந்தது எதனால? தனக்கு பேரு கெட்டு போப்படாதுன்னு சிலரை உசுரோட வச்சிருக்கார். இல்லைன்னா சிலவனை எல்லாம் பல தடவை கொண்டு இருக்கணும். புதைச்சவனை மறுபடியும் எடுத்து கொண்டுட்டு மறுபடியும் புதைக்கணும். செலவம் பண்ற சேட்டைக்கெல்லாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்னாளுக்கு யார் மேல விசுவாசம் இருந்துச்சு? சரி, சாராய்க்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. விசுவாச தளர்வு சூழ்நிலைகள் தான். சரி, இன்னும் விசுவாசமே இல்லாத ஒரு கேர்ள் உண்டு. யாரு தெரியுமா? இந்த யாக்கோபு லவ் பண்ணி ஒருத்தியை கட்டினால ராகேல். ராகேலுக்கு குழந்தை இல்லை. அவ அக்கா இவள் கடுப்பேத்துறதுக்காகவே பத்து போட்டான். அவளுக்கு ஒவ்வொரு முறை டெலிவரி ஆகும் பொழுது இவளுக்கு வேவலாதி கூடுது. ஒரு நாள் என்ன செய்தா சிலங்க, ஒரு நாள் கோபம் வந்துட்டு, இவளுக்கு கோபம் வந்துட்டு புருஷனை சட்டையை பிடிச்சிட்டு, எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாவுதேன்றான்.
நீங்க படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? சட்டையை பிடிச்சிருக்கேக்கா, எனக்கு பிள்ளைய கூட இல்லைன்னா உடனே அவன் என்ன சொல்லுதான், நான் என்ன கடவுளா? இந்த சட்டை யார்கிட்ட பிடிச்சிருக்கணும்? புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லாம போச்சு. அப்போ அன்னாளுடைய இடத்தில் நம்ம வச்சு பார்க்கும்போது பேசிக்கா என்ன படிச்சோம்? அந்த அம்மாவுக்கு கர்த்தர் மேல இருந்த அந்த ஃபெய்த்ஃபுல், அந்த விசுவாசம், ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஒன்னு சொல்றேம்மா, ஆண்டவர் பேர்ல நீங்க விசுவாசம் இல்லாம இந்த சபையில வந்து 1000 நாள் உபவாசித்தால் எதுவும் நடக்க போறதில்லை, எதுவும் நடக்க போறது. அப்ப இன்றைக்கு பகல் வேளை அன்னாள் எனக்கு சொல்லி கொடுக்காம, ஐயா முதல்ல நீ ஆண்டவரை நம்புடா. அந்த புனித ஸ்தலம், அந்த புனித ஸ்தலம், அந்த புனித ஸ்தலம், அந்த மந்திரவாதி, இதெல்லாம் விடு. நீ இருக்கிற அறை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ இருக்கிற அறை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ இருக்கிற அறை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவரை நம்பு, நீ அவரை நம்பு, அவரை நம்பு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். பேசிக்கா சொல்றேங்க. அவனிங்க புதிய ஏற்பாட்டு வரைக்கும் ஒன்று போயிட்டு வந்துருவோமா? நீங்க இதை மாத்திராதீங்க, பிறகு உங்களை இதை திறக்க வைக்க லேட் ஆகும். ஒரு சொறி வச்சுக்க அவர் வரல. என் பிரச்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கால? என்னத்தை சொல்ல. புதிய ஏற்பாட்டில் இது பேசிக்காவே வருது. மார்க் 11ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் எடுங்க. 22ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, எப்படி 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 இயேசு சொல்லிக் கொடுத்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகணும்னா சகலவற்றையும் ஆண்டு நடத்துகிற தெய்வத்தின் பேரில் விசுவாசமை. இது யாரு சொல்லிக் கொடுத்த ரகசியம்? இயேசு சொல்லிக் கொடுத்த ரகசியம். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். கர்த்தர் கைவிட மாட்டார். எதன் மேல் விசுவாசம்? ஆண்டவர் மேல். ஏம்மா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு வந்தீங்களே, நீங்க ஆண்டவர் பேர்ல நம்பிதானே வந்தீங்க. ஆமென். அப்போ அதை அறிக்கையிடலாமா? நான் கர்த்தரை நம்புறேன்யா. அவர்கிட்டே சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா, என்னை வாழ வைக்க முடியும்ப்பா, என்னை வாழ வைக்க முடியும்ப்பா, என்னை வாழ வைக்க முடியும்ப்பா. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். அப்ப நான் உங்களை நம்புறேன், அப்ப நான் உங்களை நம்புறேன். இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை உங்களால செய்ய முடியும். ஐ பிலீவ். நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. என்னை வாழ வைக்க முடியும்ப்பா, இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்க முடியும்ப்பா, என் கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்க முடியும்ப்பா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ப்பா, 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 என்னை வாழ வைக்க முடியும்ப்பா, என் முடியும்ப்பா, 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 முடியும்ப்பா. அப்பா உங்களால முடியும்ப்பா. நான் சந்திக்கிற பிரச்சனையை விட நீங்க பெரியவருப்பா, நான் சந்திக்கிற பிரச்சனையை விட நீங்க பெரியவருப்பா, என்னை எதிர்த்து நிக்கிற சத்துருவை விட நீங்க பெரியவருப்பா. உங்களால முடியும், உங்களால முடியும், எங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், முடியும். டபரபரபரப கத்துர பரபரபரப கத்துர உடிடி விதிடி விதப கபரபரப கத்துரி விதபரப கத்துர உடிடி விதிடி விதப தரபரப கத்துரி விதப. முடியும், 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 முடியும்,
முடியும் 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 முடியும். உங்களால முடியும். என்னை வாழ வைக்க முடியும். என்னை வாழ வைக்க முடியும். என்னை வாழ வைக்க முடியும். என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். என் பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியும். முடியும் முடியும். ஷப்பாலா தானா ஹந்தாலா ரிபிக்கமா. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. வெயிட் 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 ஒரு நிமிஷம். வராமே அதுல தான்க்கா இருக்கு அற்புதமே, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உங்களால முடியும்ப்பா, உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர் மேல நீங்க அவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபெய்த்தை உங்களை தூக்கி விட்டுருவீங்க கண்டிப்பா. எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி ஆராதிப்போம். கொஞ்சம் யோபுவின் புஸ்தகம் வரைக்கும் வர்றீங்களா? யோபுவின் புஸ்தகம் வரைக்கும் வர்றீங்களா? யோபுனுடைய புஸ்தகத்துல 21 அதிகாரம் 21 வசனத்துல இது கொஞ்சம் புரியுறதற்கு தான் சொல்றேன். 20, 21 பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை 1 அதிகாரம் 20 வசனம் படிங்க என் கூட. கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். நீங்க புரியுற மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோபுவுக்கு இருந்த கழுதைகள் செத்து போச்சு இல்லைங்களா? கழுதைகள் செத்து போச்சு, ஒட்டகங்கள் செத்து போச்சு, ஆடு மாடுகள் செத்து போச்சு, 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, புருஷனுடைய பாசம் மனைவியினுடைய பாசம் செத்து போச்சு, வேலைக்காரர்கள் செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாமே செத்து போச்சு. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மறுபடியும் எழும்பி வருவதற்கு பேசிக்கே அது எல்லாமே செத்து போச்சு. ஆனா இந்த மனுஷன் ஒரு வேர்டு சொல்லுவார், உன்னே மட்டும் சாகலேம்பார். 19 அதிகாரம் 25 வசனம் 1 அதிகாரம் பகுதியில் நீங்க படிக்கும் பொழுது எல்லாம் செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சு. சரீரத்தில் ஆரோக்கியம், மான, மரியாதை எல்லாம் செத்து போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. யோபு 19:25 என் மீட்பர். அவ்வளவுதான். போதும் 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 போதும். ஒன்னே ஒண்ணுதான் சாகல. இதுவரைக்கும் நான் ஆராதித்து வந்த என் தெய்வம் மட்டும் இன்னும் சாகல. அதனாலதான் சொல்ல, என் கண்கள் அவரை காணும். அதுதான் ஃபெய்த். எல்லாம் செத்து போச்சு. அவருடைய லைஃப்ல எந்த கோணத்துல பார்க்க இருந்த ஒண்ணுமே இருக்காது. மனைவி என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ இன்னுமா சோத்திரம் சோத்திரம்ன்றா, நீ சாவ கூடாதான்ற கேக்குது. அப்ப எல்லாமே செத்து போச்சு. ஆனா இனி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சாகல. இத்தனை வருடங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒருத்தரை கூப்பிட்டேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 1000 இழந்தாலும் அவரை இழக்கிறது வரைக்கும் உனக்கு எதிர்காலம் உண்டு. இதை மறந்துடாதீங்க. எல்லாம் இழந்தார், இதை மட்டும் இழக்கல, இதை மட்டும் இழக்கல. என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கா. ஆண்டவர் பேரில் உள்ள அந்த விசுவாசம் அந்த மனிதனை விட்டு குறையவே இல்லை. இல்ல அந்த அந்த ஃபெய்த் கடைசி வரைக்கும் அந்த மனிதனை தூக்கி நிறுத்திருச்சல்லம்மா. அப்போ அந்நாளுக்கு இருந்த விசுவாசம் தேவன் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புறேம்மா. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை நம்புறேன் பாஸ்டர்? சொல்ல முடியுமா? மார்தட்டி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புறேன்யா, நான் கர்த்தரை நம்புறேன், ஆண்டவரை தான் நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகளில் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை.
அப்ப இன்றைக்கு இந்த 9வது நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் கட்டளையிட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நாள் நிச்சயம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கே அது நடைபெறுகிறது. இன்றைக்கே அது நடைபெறுகிறது. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கு. ஆண்டவர் மேல. இது இல்லாம தான் சில நேரத்துல தேவையில்லாத இடத்துல போய் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் இனி போக கூட ஆண்டவர் நடத்துவார். என்னைக்குமே உலகத்தில் புனித ஸ்தலங்களை நம்ம உலக மனிதர்கள் தேடுறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்க எந்த இடத்துல முழங்கால் படிட்டாலும் அடுத்த செகண்ட் அவர் உங்க முன்னாடி நிற்பார். அதான் நம்முடைய கருத்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் புனித தலங்களை தேடி போய் தேடி போய் நன்மை அனுபவிக்க கற்றுக்கொள்ளவில்லை. 2-3 பேர் நாமத்தில் நீங்கள் எவ்விடத்தில் கூடினாலும் வருவேன். மாட்டு தொழுவா இருந்தா கடற்கரையா இருந்தா நான் வருவேன். அதான் நம்முடைய கத்தை. இன்றைக்கு பகல்வெளி அவர் வந்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவதற்காக. உங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவதற்காக. ஆமே. நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் செய்தி ஆரம்பிச்சு கரெக்டா 1 மணி நேரம் ஆச்சு பார்த்துக்கிடுங்க.